நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பி அதை தான் சொல்கிறேன். சின்ன சின்ன வார்த்தைகள் ஏதாவது நீ படிக்க போகிற வேர்டில் இருக்கான்னு ஒரு செகண்டு அப்படி பாருங்கள். அவசரப்படவே தேவையில்ல. ஏதோ ஒரு பெரிய வேர்டு எங்கேயோ பார்க்குறீங்க போர்டில் கூட, நமக்கு தெரிஞ்ச வேர்டு எதுனா தான் ரைட், எதுவும் இல்லை அப்போ கூட்டு இருந்தது. அப்போ உனக்கு ஜாலியாக இருக்கணும். சுலபமாகிடுச்சிட்டாங்க, நான் கஷ்டப்படாத படிக்கிறேன்டா அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ உனக்கு இன்ட்ரெஸ்டிங். அட்டண்டன்ஸுன்னு தான் சொன்னேன். அட்டண்டன்ஸுன்னு சொல்லுவியா? சொல்லவே மாட்டேன். அவன் யாரை சொல்கிறோம் நீ திட்டி போடுவேன். அது பேர் அட்டண்டன்ஸ் இல்லை பட எழுதி காட்ட சொல்லி 99% பசங்க தப்பாக எழுதும். ஏன்னா நன்ஸ் போட்டு வச்சுருப்பான் லாஸ்ட்டில் என்ஏஎன்எஸ்ன்னு போடுவோம். அது எப்படி வரும்? நான் என்ன சொன்னேன், அட்டுக்குது அது உள்ள, டென்னுக்குது, டான்ஸுக்குது. டான்ஸ் எப்படி நன்ஸான ஆகிடும் நீ சொல்லு. அதுமாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால் வருத்தப்படுறான். we are regretting, these people are mispronouncing every words. சரி மேட்ருக்காரன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? திரும்ப வரம்பேன் நான் காட்டினத நீ பெருசாக நல்லா என்லார்ஜ் பண்ணி பாரு யூடியூப்பில். அதான் உன்னுடைய செல்லில் இல்லையா உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோ. கையெழுத்து புரியல, ஏதோ சின்ன சின்னதாக தான் எழுதிக்கிறேன், கிளியராக தான் எழுதிக்கிறேன். நான் சேர்த்து எழுதியிருந்தால் படிக்க முடியாது. அது மாதிரி கிளியராக தான் எழுதிக்கிறேன், தெரிஞ்சுக்கோ. அதே போல் நீ தனியாக பென்ட்ரைவில் எடுத்துன்னு போய் போட்டுக்கூட தனியாக வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ ஏதாவது ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்துக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே போய் பாரு, ஏதாவது தெரிஞ்சதுக்குதான். கண்டிப்பாக நீ நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு வேர்டு அப்படி படிக்கிறதுக்கு முன்னாடி அது உள்ளே போய் பார்த்தேன்னாவே மேக்ஸிமம் 90% அது உள்ளே இருக்கும். இல்லாத வேர்டு தான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டேனே. நீ 99 மனப்பாடம் பண்ணிக்கிற, 1% பண்ணலாம். கண்மூடித்தனமாக படிக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் டீச்சருங்க உங்களை மாற்றலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவளுக்கு தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சது தான் அவங்க சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் நிறைய டீப்பாக போய்க்கிறேன், நிறைய சொல்கிறேன். அவ்வளோதான். ஒன்றும் வேணாம், நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன், எல்லோரும் கூப்பிடு, இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற எத்தனை பேரும் கூப்பிடு, டிக்ஷனரிக்கு விளக்கம் கொடுக்க சொல்லு. எத்தனை டைட்டில் வேர்ட்ஸில் இந்த டிக்ஷனரி அமைஞ்சிக்குதுன்னு கேளு. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எத்தனை டைப் வேர்ட்ஸில் அமைஞ்சிக்குதா? அது 10 லட்சம் வேர்டு 5 லட்சம் வேர்டு கிட்டே இருந்தணும். 5000 தலைப்பில் இருக்குது, 10,000 தலைப்பில் இருக்குதுன்னு அறுதிட்டு என்னால் சொல்ல முடியாது. இப்போ சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் த ட்ரூத் நவ். இப்போ நான் உண்மை வெளியிட மாட்டேன், எல்லார் மத்தியிலும் வெளியிடுவேன். என்னென்ன தலைப்பில் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நல்ல படித்த பசங்க இனிமேல் யோசிக்க ஆரம்பிப்பானுங்க. ஏஎன்சிஇ தலைப்பு நல்லா கேட்டுக்கோ. ஏஎன்சிஇ, இஎன்சிஇ, ஏன்னா இதில் பதிவாகுதில்லை, அதனால் அடிக்கடி போட்டு கூட பார்த்துக்கோ. ஐஎன்சிஇ, ஓஎன்சிஇ, யூஎன்சிஇ, லாஸ்ட்டில் நான் கண்டுபிடிச்ச ஒய் இந்த ஓவன்ஸில் வரும்னு கண்டுபிடிச்சிக்கிறேன், அதையும் ஒய்என்சியும் போட்டுக்கோ. சரி, இதில் ஒன்று எத்தனை வேர்டு இருக்குதுன்னு உன்னால் சொல்ல முடியுமாண்ணா? சொல்ல முடியாது. தேடணும் நீ. நான் அப்படி இல்லை, எடுத்தோடனே டக்குன்னு சொல்லுவேன். ஏஎன்சி டான்ஸ் இப்போ படிச்சு அது என்ன ஸ்பெல்லிங்க? டிஏஎன்சி, டிஏஎன்சி, டிக்கு அப்புறம் பாரு ஏஎன்சி வந்துச்சா? என்ஸுன்னு ஒன்று இருக்குது, அது என்ன அது? அது அன்ஸு, இது என்ஸு, எவிடன்ஸ். இவிஐடிஇஎன்சி, எவிடென்ஸ், என்ஸு. ஐஎன்சின்னு ஒன்று இருக்குது, சின்ஸு, எஸ்ஐஎன்சி, ஐஎன்சி வந்துச்சா? எஸ்கான்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குது, ஓஎன்சி வரும். இல்லை ஒன்ஸே ஒரு வேர்டு தான், ஓஎன்சின்றதே ஒரு வேர்டு. யூவில் பாரு டன்ஸுன்னு ஒரு வேர்டு இருக்குது, டியூஎன்சி, யூஎன்சி. ஒயில் மேக்ஸிமம் வந்து ப்ராப்பர் நவுன்ஸ் தான் வரும். வெளிநாட்டு பேருங்க வேணால் எல்லாமே, இந்தியாவில் இருக்கிற பேருங்க அமையாது, எனக்கு தெரியும் நல்லா. அப்படியே இல்லைனாலும் கவலை கிடையாது, நான் கண்டுபிடிச்சிதாச்சா, அதை இக்னோர் கூட பண்ணிடலாம் நீ ஒய்யை. இப்போ நான் சொன்னல, இது ஒன்றும் இல்லை, நீ தேடிப்பார். ஏன்னா அன்ஸு டான்ஸ் தான் வருமா, கிளான்ஸ் வராதா? வருமே. நீ எத்தனை வேணால் ஆம்புலன்ஸ் வராதா? வருமே. என்ன வேணால் நீ போட்டுன்னு போயினே இருக்கலாமே. நான் தான் சொல்கிறேன்னே, அதான் ஒரே வார்த்தையில் என்ன சொல்லிட்டேன், அட்டண்டன்ஸ். இப்போ வந்து ஆமாம், டான்ஸுக்கு சொன்னால் அட்டண்டன்ஸ் சொன்னா அட்டண்டன்ஸ் வச்சா ஏஎன்சி தான் லாஸ்ட்டில் இருக்குது. அப்போது ஏஎன்சிக்குது, இஎன்சி எல்லாம் இருக்குது. ஒன்று 10,000 வேர்டு 20,000 வேர்டு. அப்போ அந்த மாதிரி தலைப்பு தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுங்கிறேன்னு. உங்கள்கிட்ட 5 தலைப்பு தான் கொடுத்தேன், மீதியெல்லாம் நான் மறைச்சி வச்சுக்கிறேன் வீட்டில். எப்படி கண்டுபிடிப்பேன்? நான் சொன்னதானே கண்டுபிடிப்பேன். இல்லை யாருன்னா கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வெளியிட்டு சொல்லு. நான் வெளியிட்டேன்னா இப்போது எல்லாமே வெளியிட்டு நான் சொல்கிற ஸ்டைலில் டிக்ஷனரி மாற்றிடுவேன். நான் ஏற்கனவே டிக்ஷனரி எழுதி எந்த வந்து காப்பிரைட்ஸா 2010 வாங்கினேன், 14 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நான் வந்து வேறு என்ன போய் ஸ்பான்சர்லாம் கேட்கல, அப்படியே வச்சுக்கிறேன். நம்ம பணம் வந்தால் வெளியில் சரி அப்படியே இருக்குது. ஆனால் நான் ஜெராக்ஸ் போட்டு விற்றுங்கிறேன். ஜெராக்ஸுக்கு 1300 ரூபா, அது பைண்டிங்கோட
நான் 2000 ரூபாய் விற்கிறேன். ஆனால் இதில் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி எடுத்து பார்க்குற எல்லாருமே சொல்லுவாங்க, என்னப்பா ஃபோபியான்னு ஒன்று கொடுத்துக்கிற 356 ஃபோபியா ஒரே இடத்துல இருக்குதாப்பான்னு. 356 ஃபோபியா ஒரே இடத்துல இருக்குது. எப்படி கொடுத்துக்கிறேன்னு தெரியுமா? அசெண்டிங் ஆர்டர். 8ல் இருக்கும், 9ல் இருக்கும், 10ல் இருக்கும், போயின்னே இருக்கும். 10 முடிஞ்சோடனே 11ல் போகும், 12. அதுமாதிரி கிட்டத்தட்ட 16 18 டைட்டில், 18 லெட்டர் வேர்டு வரையிலும் போயின்னு இருக்கும். எத்தனை 9 பேப்பர் 18 பக்கத்துக்கு எழுதி 356 ஃபோபியாவுக்கு மட்டும். சரி, எண்ணியல் எவ்வளோ? எண்ணியல் வந்து சொல்ல தேவை, கோடி வரலையும் போதும், அது எத்தனை பக்கம். அதனால் எண்ணியல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல போட்டு 2ன்னு போட்டு முடிச்சுடுவேன். ஃபோல்டு போடலையா, ONEFOLD 1 ஃபோல்டு ஒரு மடங்கு, அதோட குரோர் ஃபோல்டு கோடி மடங்கு, அவ்வளோதான். மீதெல்லாம் எழுதி காட்ட மாட்டேன். அதான் எல்லாம் புரிஞ்சுது தானே. நீ 1லேருந்து 10 வரையிலையும் எழுதினேண்ணா எந்த டீச்சர்னா ஒன்று என்ன சொல்கிறாங்க, ஓகேன்றாங்க. அதுக்கும் மேலே 100 வரையிலையும் எழுதி காட்ட சொல்லுவாங்க. அதுதான் எப்போனா கோடி வரையிலையும் எழுதி காட்டி நான் எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிறாங்களா யாருன்னா? அதெல்லாம் வந்து உனக்கு புரிஞ்சிட்ருக்கோன்னு விட்டுருவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஃபோல்டு பக்கத்தில் சேர்த்தா கோடி வரையிலும் வரும். நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். சந்தேகம் தான் போய் ஒன்றும் வேணாம், நீ எதனா நினச்சிக்கோ உன் மனசில். நான் நினச்சி உதாரணத்துக்கு சொன்னேன், 30 எனக்கு இங்கிலீஷில் தெரியும், அது பக்கத்தில் ஃபோல்டு போட்டால் 30 மடங்கு வரும். வருமா வரலையான்னு போய் எடுத்துப்பாரு டிக்ஷனரின்றேன். நீ பாட்டு 30 ரூபாய் டிக்ஷனரியில் எத்தனை கிடைக்காது. நல்ல பெரிய டிக்ஷனரியாக இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தமிழ் இருக்கிற டிக்ஷனரியாக எடுத்து பாரு, கண்டிப்பாக இருக்கும். இதுதான் தானிஷா.